அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நாள் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு விருத்தி இல்லை, பெருக்கம் இல்லாமல் இருக்கலாம். எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் உண்டாகும்? நான் இப்படியே இருக்கிறேனே, இவ்வொரு நாள் முழுந்து பிறந்த நாள் முதல் திருமணமான நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஒரு பெருக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் அந்த பெருக்கத்தை பற்றி உங்களோடு பேசுகிறார். எப்படி என்றால், ஆபிரகாமு கூட ஒரு மனுஷன் வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் ஒரு தனிமையாக இருந்தான். தனிமையாக இருக்கும்போது ஆபிரகாம் திருமணமானது. சாராளை திருமணமான பிறகு அந்த சாராலும் ஆபிரகாம் தனித்திருக்கும்போது குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போது ஆபிரகாமை ஆண்டவர் நோக்கி வெளியே கொண்டு வந்து இந்த வானத்தை அண்ணாந்து பார்ப்பா, இந்த நட்சத்திரத்தில் என்ன கூடுமா உன்னாலன்னு கேட்டார். அது கேட்கும்போது அப்பொழுது பாருங்கள், வானத்து நட்சத்திரம் எவ்வளோ பெருக்கமானது, எண்ண முடியாமல் இருக்கிறது. அதே போல் ஆபிரகாம் சந்ததியை இந்த உலகம் முழுக்க எண்ண முடியாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சுருக்காரு இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு பெருக்கம் வேணும்னு சொன்னால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவோடு நீங்கள் தொடர்ந்து உறவுங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அவன் எல்லாம் ஆசீர்வாதத்துக்குள்ளே பெற்றுக்கொண்டான். ஏன்னு சொன்னால், இயேசு என்ன சொன்னாலும் அது கீழ்ப்படிந்து நடந்த ஆபிரகாம் 99 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாத இருந்தது. ஆனாலும் 100 வயசில் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆனால் தேவன் எவ்வளோ அற்புதமான தேவன் பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கூட சரி, இவ்வளோ நாளாச்சு தாமதமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் 100 வயதில் அவர் ஆசீர்வதித்து இவ்வளோ ஜனங்கள் பாருங்கள், உலகம் முழுவதும் இருக்குது ஆபிரகாமனுடைய சந்ததி தாங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெருக்கம் வேணும்னு சொன்னால் இயேசுவை விசுவாசிங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது எல்லாம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொன்னது போல் உங்கள் வாழ்க்கை நீதி வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா அப்படின்னு சொன்னால் இயேசுவோடு நம்பிக்கையோடு இயேசு எனக்கு எல்லாத்தையும் தருவார் என்று ஒரு விசுவாசித்து ஆபிரகாம் போல் இருக்கும்போது அவர் அழைத்து வந்து ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து ஆசீர்வதித்தது போல் உங்களையும் இந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இதை தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாதுங்க, நான் போடுகிற வீடியோ தொடர்ந்து பார்க்க வேணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நான் போடுகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஏதுவாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.